அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் திமுக அரசு முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என கருத்து பதிவிட்டதாக கூறப்படும் வேலூர் கிராமிய காவல் நிலைய முதல்நிலை காவலர் அன்பரசன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முரளி. விரிவான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் மகளிரிடையே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்தில் திமுக அரசுக்கு எதிராக இந்த பல்வேறு போராட்டங்களில் எதிர்க்கட்சியினர் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த சட்ட ஒழுங்கு பாதிப்பு தொடர்பாக அந்த சமூக வலைதளங்கள்லாம் தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். இதற்கிடையில் வேலூர் மாவட்டம் அந்த வேலூர் கிராமிய காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய அந்த முதல்நிலை காவலராக அவர் அன்பரசன் என்பவர் அவருடைய முகநூல் பக்கத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக இந்த திமுக அரசுக்கு எதிராக கருத்து ஒன்றுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில அவருடைய கமெண்ட் பாக்ஸில் கருத்தை பதிவிட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து இந்த வேலூர் மாவட்ட காவல்துறையிற்கு தகவல் கிடைத்த நிலையில அந்த விசாரணை மேற்கொண்டது. அதன் தொடர்ச்சியாக அன்பரசனை சஸ்பெண்ட் செய்து வேலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் மதிவாணன் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக இந்த போலீஸ் வட்டாரங்கள் கூறுகையில முகநூல் பக்கத்தில் திமுக அரசுக்கு எதிராக இந்த ஒரு மானங்கட்ட திமுக அரசே என்று காவலர் அன்பரசன் கருத்து பதிவிட்டு உள்ளதாக, அதனால் இந்த சீருடை பணி விதிகளுக்கு எதிராக அவர் பதிவிட்டு இருக்கிறார். அந்த புகாரின் பேரில் விசாரணை நடத்தி அவரை சஸ்பெண்ட் செய்திருக்கிறதாக இந்த போலீஸ் வட்டாரங்கள் கூறுகிறது. கௌதமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி முரளி. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.